சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெற்று வருவதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக எம்எல்ஏ தமிழரசி மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரன், விவரம். கண்டிப்பாக ஜெயஸ்ரீ, மானாமதுரை அரசு மருத்துவமனையில் டாக்டர் பற்றாக்குறை குறித்து நீண்ட நேரமாக வரிசையில் இருப்பது குறித்து நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தற்பொழுது எம்எல்ஏ தமிழரசி ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனை 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் மானாமதுரை சுற்றியுள்ள 300க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த ஆயிரத்துக்கணக்கான பொதுமக்கள் தினமும் மருத்துவம் பார்க்க செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் மருத்துவ உபகரணங்களும் இல்லாத நிலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு வருபவர்கள் உதவி மட்டுமே அளிக்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் 350க்கும் மேற்பட்டவர் புறநோயாளியாகவும் 60க்கும் மேற்பட்டவர் உள்நோயாளியாகவும் சிகிச்சை பெறுகின்றனர். தற்போது காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருகிறது. 15 டாக்டர்கள் இருக்க வேண்டிய மானாமதுரை அரசு மருத்துவமனையில் 2 மருத்துவர்கள் மட்டுமே சிகிச்சை அளிப்பதாக பொதுமக்களும் நோயாளிகளும் குற்றம் சாட்டினர். மேலும் டாக்டர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்து நிற்கும் காட்சிகளும் மூலம் நமது நியூஸ் தமிழ் செய்தியில் 22ஆம் தேதி செய்தியானது வெளியிட்டோம். அதன் எதிரொலியாக இன்று மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்களிடம் விசாரணை செய்து வருகிறார். அவர்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது சம்பந்தமாக துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் மருத்துவர்கள் பற்றாக்குறை சரி செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு தேவையான போதிய மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்படும். அதுபோல 24 மணி நேரமும் மானாமதுரை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உயர்தர சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். அடுத்ததாக எம்எல்ஏ தமிழரசி தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2 நாட்களுக்கு முன்பாக நியூஸ் தமிழ் செய்தியினை தொலைபேசியின் வாயிலாக அந்த செய்தியினை பார்த்து மானாமதுரை நகராட்சியில் தேவைகள் அதிகமாக இருப்பதாக அந்த செய்தியின் அடிப்படையில் என்னுடைய தொகுதியான மானாமதுரை தொகுதியில் நகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை இன்று காலையில் நேரில் சென்று பார்வையிட்டோம். மருத்துவர்களுடைய தேவை இன்னும் அதிகமாக இருந்தது. கட்டட அமைப்புகளும் நல்ல மருத்துவ சேவையும் கிடைக்கின்ற அதே நேரத்தில் மருத்துவர்கள் இன்னும் கூடுதலாக 2 இருந்தால் அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று மக்களுடைய கோரிக்கையும் செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய அலுவலக தொடர்பு கொண்டு இங்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அவர்களும் செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.